அறிவை தந்த மொழி, அழகை ரசிக்க வைத்த மொழி, அன்பின் ஆயுதமான மொழி, ஏட்டிலே கற்க ஏதுவான மொழி. நான் பற்றுக்கொண்ட செம்மையான தமிழ் மொழியை வணங்கி அவையோர் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் நிகழ்வாய் தமிழ் தாய் வாழ்த்து. சீராரும் மகனமென கண்டமிதில் தெக்கணமும் அது சிறந்த திராவிடர்கள் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழரங்கே தமிழரங்கே உன் சீரிழமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அடுத்ததாக குத்துவிளக்கு ஏற்றுதல். மகளிர் வலையமைப்பின் செயலர் திருமதி அனுராதா அவர்களை அழைக்கிறேன். எங்கள் மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களின் வருகை எங்களுக்கு மேலும் உத்வேகத்தை அளித்துள்ளது. தங்களின் உதவியால் கிருஷ்ணகிரி வரலாறு விரைவில் மீட்டெடுக்கப்படும், மாவட்டத்தில் பல புதிய வரலாற்று தகவல்கள் கண்டுபிடிக்கப்படும் என உறுதி கூறி குத்துவிளக்கு ஏற்ற பேரன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக தொல்லியல் அலுவலர் திரு பரந்தாமன் ஐயா அவர்கள், மாவட்ட ஆட்சியர் அவர்களின் பள்ளி கல்வித்துறை தனி எழுத்தர் திரு சர்தார் ஐயா அவர்கள், தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் JSR கிருஷ்ணாஜி அறக்கட்டளையின் தலைவர் திரு ரஹ்மான் ஐயா அவர்கள், அடுத்து கிருஷ்ணகிரி மாவட்ட தொல்லியல் எழுத்தாளர் திரு பெண்ணேஸ்வரன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். இனிய இந்நிகழ்விற்கு வரவேற்புரையாற்ற துணை செயலர் திருமதி பிரியதர்ஷினி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அருங்காட்சியகம், தொல்லியல் துறை, பள்ளி கல்வித்துறை, கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழு இணைந்து நடத்தும் இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள நிகழ்வினை தொடங்கி வைக்க இருக்கும் மதிப்பிற்குரிய எங்கள் மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களை வரவேற்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். வரலாற்று ஆய்வுக்குழு உருவாக்கிய நமது கிருஷ்ணாஜி அறக்கட்டளையின் தலைவர் திரு ரகுமான் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மாவட்டத்தின் தொல்லியல் வளர்ச்சிக்கு காரணமாக திகழும் தொல்லியல் அலுவலர் திரு பரந்தாமன் ஐயா அவர்களையும், கல்வெட்டு காவலன் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படும் எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஐயா திரு கோவிந்தராஜ் ஐயா அவர்களையும், கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழுவின் தலைவர் திரு நாராயணமூர்த்தி ஐயா அவர்களையும், எழுத்தாளர் திரு பெண்ணேஸ்வரன் ஐயா அவர்களையும் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களின் தனி எழுத்தர் திரு சர்தார் ஐயா அவர்களையும் வரவேற்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி பிரியதர்ஷினி. நிகழ்விற்கு வந்திருப்பவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுவதை தொகுத்து வழங்க துணை செயலர் திருமதி நளின பிரியா அவர்களை அழைக்கிறேன். மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகிறார் எழுத்தாளர் பெண்ணேஸ்வரன் ஐயா அவர்கள். அறக்கட்டளையின் தலைவர் ரகுமான் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகிறார் கல்வெட்டு காவலன் கோவிந்தராஜ் ஐயா அவர்கள். தொல்லியல் அலுவலர்
திரு பரந்தாமன் ஐயா அவர்களுக்கு சாதிக் ஆசிரியர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். பள்ளி கல்வித்துறை தனி எழுத்தர் திரு சர்தார் ஐயா அவர்களுக்கு இசபெல்லா ஆசிரியர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். நன்றி. நன்றி நளினப்பிரியா. அடுத்ததாக இந்த நிகழ்வின் நோக்கத்தை விளக்க வருகிறார் திருமதி ரெஜிலின் தீப்தி அவர்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஏன் இந்த கலந்துரையாடல், எதற்கு என என்ன தோன்றும்? ஒரு நாட்டுக்கு வரலாறு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் நம்ம மாவட்ட வரலாறு நமக்கு முக்கியம். தமிழகத்திலேயே அதிக நடுக்கற்கள் இருக்கும் மாவட்டம், தமிழகத்திலேயே அதிக பாறை ஓவியங்கள் இருக்கும் மாவட்டம். புதிய கற்காலத்தினை ஆராய நமது மாவட்டத்தினை விட்டுவிட்டு செய்ய இயலாது. தமிழகத்திலே பெரிய பாறைக்கீறல் ஓவியம், இரும்பை முதலில் உழவுக்கு பயன்படுத்தியவர்கள் என சட்டசபையிலே மயிலாடும் பாறையை முதல்வர் அறிவித்தார். அது மட்டுமல்ல, இன்னும் பல சிறப்பினை கொண்டது நமது மாவட்டம். இப்படிப்பட்ட நம் மாவட்ட வரலாற்றினை அனைவரும் அறிந்து கொள்வதை நோக்கமாக கொண்டே இந்த மாவட்ட ஆட்சியரின் காலமும் வரலாறும் தொடங்கப்பட உள்ளது என்பதை மகிழ்ந்து கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மரியாதைக்குரிய நமது மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களை சிறப்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வரலாற்றை மறந்த ஒரு சமூகம், வரலாற்றை கொண்டாட தவறிய ஒரு சமூகம், எதிர்காலத்தில் வரலாற்றை படைக்கும் ஆற்றலை முற்றிலும் இழக்கும் என்னும் கூற்றுக்கேற்ப இந்த காலமும் வரலாறும் என்னும் இனிய நிகழ்ச்சியை துவங்கி வைப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள ஜேஎஸ்ஆர் அறக்கட்டளையின் தலைவர் திரு ரகுவரன் அவர்களே, பரந்தாமன் அவர்களே, எழுத்தாளர் திரு பெண்ணேஸ்வரன் அவர்களே, முன்னாள் காப்பாசிரியர் திரு கோவிந்தராஜ் அவர்களே, கியூரேட்டர் சிவகுமார் அவர்களே, உறுப்பினர் நாராயணமூர்த்தி அவர்களே, வரலாற்றின் பால் ஆர்வம் கொண்டு பல்வேறு அலுவல்களுக்கு இடையே இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த தொல்குடி தமிழ்குடி என்பார்கள். ஒரு குடி உருவாகுவதற்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆறு. ஆற்றை ஊற்றி தான் பல்வேறு நதிக்கரைகளில் தான் பல்வேறு சிவிலைசேஷன்ஸ் இங்கிலீஷில் சொல்லுவோம். பல்வேறு சிவிலைசேஷன்ஸ் வந்து நாகரிகங்கள் வந்து உருவாகி இருக்கிறது. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆகட்டும், நைல் நதி சிவிலைசேஷன் ஆகட்டும். அப்படிப்பட்ட இதில் இருக்கும்போது கிருஷ்ணகிரியில் பல்வேறு ஆறுகளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாவட்டம். அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பில்லிகுண்டுல கிட்ட காவேரி ஆறு இருக்குது. கிட்டத்தட்ட மாவட்டத்தை இரண்டாக பிரித்து கொண்டு தென்பெண்ணை ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது, பாம்பாறு இருக்கிறது, சின்னாறு இருக்கிறது. இந்த மாதிரி பல ஆறுகள் இருக்கிறது, மலைகள் இருக்கிறது. ஒரு முக்கியமான பிரச்சனை என்று நான் பார்ப்பது என்னன்னா, இது வந்து சீட் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவோம். எந்த ஒரு இடத்துல வந்து ஒரு சீட் ஆஃப் பவர் இருக்கோ அந்த இடத்துல டாக்குமெண்டேஷன் வந்து ரொம்ப இருக்கும். சீட் ஆஃப் பவர் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அங்கே ஒரு ஆஃபீஸர் இருப்பார், தே வில் ஹேவ் அ டாக்குமெண்டேஷன் செக்ஷன். இந்த இடத்துல வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சீட் ஆஃப் பவர் இருந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு தெரியல. அது வந்து போன தடவை டிஸ்கஸ் பண்ணப்போ நானும் வந்து கோவிந்தராஜன் சாரும் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த சீட் ஆஃப் பவர் இல்லாததுனாலையும் இன்னமும் வந்து கிருஷ்ணகிரியோட வரலாறு வந்து பெரிய அளவில் ஆவணப்படுத்தப்படவில்லை என்று ஒரு ஒரு எண்ணம் எனக்கு வந்து எப்போதும் இருந்திருக்கிறது. அதை போக்கும் விதமாக நம்மிடம் இருக்கும் ஆவணங்களை காட்சிப்படுத்தி அதை வந்து காபந்து செய்து அதை காப்பாற்றி அதிலிருந்து இந்த மாவட்டத்தின் வரலாற்றை முன்னெடுப்பதற்கான ஒரு முக்கிய நிகழ்வாக இன்றைய நிகழ்வை வந்து நான் கருதுகிறேன். இதில் போன தடவை வந்து பார்த்தப்ப ஒரு 43 தூண்கள் மற்றும் கல்வெட்டுகள் வந்து கேட்பாரற்று பல்வேறு இடங்களில் கிடப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு நற்செய்தி என்னவென்றால், அந்த 43 வரலாற்று சின்னங்களும் இன்று முதல் இந்த அருங்காட்சியகத்தை நோக்கி தங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கப் போகிறது என்பதை வந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த முறை நாம் சந்திக்கும் பொழுது அந்த 43இல் பேர்பாதியாவது இந்த அருங்காட்சியகத்தில் இருக்கும் என்ற உத்தரவாதத்தை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நான் வந்து கொடுத்துக் கொள்கிறேன். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், மரபு நடை.
ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். இதில் வந்து என்னென்னா ஒரு அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து உதாரணத்துக்கு சூளகிரியில் ஒரு ஸ்கூலில் அவங்களே வாலண்டியராக வந்து இந்த மரபு நடையை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த மரபு நடை வந்து அனைத்து பள்ளி மாணவர்களிடத்திலும் நாம் வந்து கொண்டு சென்று சேர்க்க வேண்டும். அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதை வந்து நாம் செய்வதில் வந்து முனைப்பு காட்ட வேண்டும். ஸோ 4 மரபு நடை நடந்திருக்கு. ஒரு தவிர்க்க முடியாத பல்வேறு அலுவல்களால் என்னால் அந்த மரபு நடையில் பங்கேற்க முடியாமல் இருந்தது. பட் வருங்காலத்தில் கண்டிப்பாக மரபு நடைகளில் நானும் பங்கேற்பேன் என்ற உத்தரவாதத்தையும் இந்த தருணத்தில் வந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், நான் வந்து கோவிந்தராஜ் சார்ட்டையும் கேட்டதாகட்டும், இங்கே இருக்கக்கூடிய கேட்டதாகட்டும், எழுத்தாளர் பெண்ணேஸ்வரன் அவர்கள் வந்து எங்களோட இருக்கிறார். அருமையான பேர். உங்கள் பெயரில் இருக்கும் கோயிலுக்கு நான் நேரில் சென்று அங்கிருந்த கல்வெட்டுகளை வந்து நான் பார்த்தேன். ஒரு மிகவும், அதாவது அதுவுமே ஆற்றோரம் இருக்கக்கூடிய ஒரு கோயில். ஸோ ஆறுன்னு ஒன்று இருந்தாலே அங்கே ஒரு நாகரிகம் இருக்கும். அந்த நாகரிகத்தோட வரலாற்றை பற்றி எங்கேயாவது எழுதியிருப்பாங்க. அதை கண்டுபிடிக்க வேண்டியது தான் நம்மளுடைய தலையாய கடமை. இன்னும் வந்து இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பற்றி, அதனுடைய வரலாற்றை பற்றி நிறைய நாம் எழுத வேண்டியிருக்கிறது. அதற்கு வந்து எழுத்தாளர்கள் நீங்கள் முன்வர வேண்டும். உங்களுக்கு உண்டான உதவிகளையும் உங்களுக்கு உண்டான சப்போர்ட்டையும் வந்து நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். ஆனால் நீங்கள் வந்து அதை ஃபர்தராக கொண்டு சென்று ஒரு கன்சைஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட், கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் முழு வரலாறை வந்து நீங்கள் ஒரு புத்தகமாக கொண்டு வர வேண்டும் என்பதை தருணத்தில் வந்து நான் கேட்டுக்கொள்கிறேன். கடைசி விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தொன்மையான வரலாற்றை பற்றி தெரியாமல் பல சேதப்படுத்தும் நிகழ்வுகள் வந்து துரதிருஷ்டவசமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு மல்லச்சந்திரம் கல்திட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு இடத்துல, எனக்கு பேர் கரெக்டாக ஞாபகம் இல்லை, ஒரு பெருமாள் கோயிலில் வந்து புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உடச்சிக்கிட்டு இருந்தாங்க. உடனே நாங்கள் இன்டர்வியூன் பண்ணி அங்கே வந்து அது ஃபர்தராக நடக்காத மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதை பற்றின புரிதலும் இதை பற்றின ஐடியாவும் இருந்துச்சுன்னா இதை பண்ண மாட்டாங்க அப்படின்றதுனால இதை பற்றி, அதாவது இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து அடிக்கடி நடக்க வேண்டும் என்பதையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.